அசிசியாரின் குடும்ப பின்னணியையும் அவரது இளமை பருவத்தையும் பற்றி இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்வோம். அசிசியார் இத்தாலி நாட்டில் உள்ள அசிசி நகரில் கிபி 1181 பிறந்தார். இவரது தந்தை பியாத்ரே டி பெர்னாடோனே. இவர் ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு துணி வியாபாரி. செல்வமுடையவர்கள் பிரபுக்களுக்கு அடுத்தபடியாக சமுதாயத்தில் அதிகம் மதிக்கப்பட்டனர். தாய் பீகா பிர்லோமோ. இவர் வீட்டு வேலைகளோடு வியாபாரத்தையும் கவனித்தார். அசிசியாரின் இயற்பெயர் யோவான். அவரது தந்தை பிரான்ஸ் நாட்டின் மீது கொண்டுள்ள பற்றினால் தனது மகனை பிரான்சிஸ்கோ என செல்லப்பெயர் வைத்து அழைத்தார். அவர் ஸ்பெலோட்டோ, பொலிஞ்சியோ ஆகிய இடங்களில் துணி வியாபாரம் செய்து வந்தார். அசிசியார் தனது தந்தையின் வியாபாரம் செய்யும் பணியில் ஈடுபட்டு அவற்றில் உள்ள நுணுக்கங்களை கற்று அதிக லாபம் ஈட்டுவதில் கை தேர்ந்தவராக இருந்தார். அதைவிட அதிகமாக செலவு செய்வதில் மிகவும் வல்லவராகவும் இருந்தார். அசிசியாருக்கு பிரெஞ்சு மொழியை கற்று கவிஞராக வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம் இருந்தது. எனவே அந்நாட்டின் பாடல்களையும் காவியங்களையும் பாடுவதில் அதிக ஆனந்தம் அடைந்தார். அவர் புனித ஜார்ஜ் பங்கு ஆலயத்தில் கல்வி பயின்றார். இவர் பகட்டாக ஆடைகள் அணிவதிலும் உலகப்போக்கை விரும்புவதிலும் களியாட்டங்கள் மற்றும் வீர சாகசம் புரிவதிலும் விருந்து உபச்சாரங்களில் பங்கு பெறுவதிலும் இரவும் பகலும் தனது மேல்தட்டு நண்பர்களுடன் தெரு தெருவாக சுற்றி கொண்டு ஆடி பாடுவதிலும் இன்பம் கொண்டார் என இவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். அசிசியார் பாவிகளின் ஒரு முன்மாதிரி என ஜூலியன் மற்றும் சலானோ தோமையார் இருவரும் குறிப்பிடுகின்றனர். ஆனால் புனித பொனவெந்தூர் அசிசியார் எப்படிப்பட்ட தவறான நடத்தை உடையவராக இருந்தாலும் தனது உடல் இச்சைகளுக்கு ஒருபோதும் இடம் தராதவர் என குறிப்பிடுகிறார். இயற்கையில் கடவுளைப் போல் அவர் இரக்கம் கொண்டு எல்லா மனிதர்களுடனும் எளிமையுடனும் அன்புடனும் கனிவுடனும் நட்புறவு கொண்டு பழகுவார். தாராள குணமும் உடையவர். எவரையும் புண்படச் செய்ய மாட்டார். அவர் உண்மையில் வேறு உலகத்தை சார்ந்தவர். அவர் ஒரு புதிய நற்செய்தி அறிவிப்பாளர். அவர் விண்ணிலிருந்து மண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஒரு புதிய ஒளி. குறுகிய காலத்தில் உலகத்தின் பெரும் பகுதியில் வியக்கத்தக்க வகையில் ஒரு புதிய யுகத்தை கொண்டு வந்த ஒரு புதிய மனிதர். விரைவில் பெரும் நிகழ்வுகளை பிரகடனம் செய்யும் ஒரு மாமனிதர் என சலோனோ தோமையாரும், அசிசியார் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதர், ஒரு புதிய போர் வீரர் என ஜூலியனும் அசிசியாரின் பண்புகளை பற்றி வர்ணிக்கின்றனர். வணிகர் குடும்பத்தில் பிறந்த இவர் உயர்குடி மக்களைப் போல் வாழ ஆசைப்பட்டார். இவர் மாவீரன் என்ற பட்டம் பெற வேண்டும் என்ற ஆசையில் 20 வயதில் அசிசி நகருக்கும் பெருஜியா நகருக்கும் இடையே நடந்த போரில் கலந்து கொண்டார். அப்போரில் அவர் எதிரிகளால் பிடிபட்டு ஓராண்டு சிறையில் வைக்கப்பட்டார். சிறையில் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளானார். ஆயுதம் ஏந்தி போர் செய்வது சரியா என்ற வினா அவரது உள்ளத்தில் எழுந்தது. சிறையில் இருந்து வீடு திரும்பிய பின் அவரது வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அசிசியாரின் புதிய வாழ்வு. ஆண்டுகள் செல்ல செல்ல அசிசியார் மிகவும் உயர்ந்த எண்ணத்திலும் தோழமை உணர்விலும் தாராள குணத்திலும் சிறந்து ஆளுமை தன்மையில் வளர்ந்தார். உலகத்திலே வாழ்ந்தாலும் கடவுளின் அன்பு எப்படிப்பட்டது என்ற விழிப்புணர்வு கொண்டிருந்தார். அவர் இளமை பருவத்திலே கடவுளின் அருள், பணியாளர்கள் மற்றும் அருள் அடையாளங்கள் மீது அதிக பற்றும் மரியாதையும் வைத்திருந்தார் என்று அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். தர்மம் கேட்பவர்களுக்கு மறுக்காமல் கொடுக்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்வார். அவர் மிகவும் மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளும் அறிவுடையவராக திகழ்ந்தார். அவர் இளம் வயதிலிருந்து இறக்கும் வரை ஏழைகள் மீது கொண்ட அக்கறையிலும் அன்பிலும் வளர்ந்தார். சிறையில் இருந்து வீடு திரும்பிய பின் பழைய வாழ்க்கையிலேயே ஈடுபட்டிருந்தார். அவ்வமயம் கடுமையான நோயால் பீடிக்கப்பட்டார்.
குணமடைந்தவுடன் நண்பர்களுடன் உறவாடினார். விருந்தில் கலந்து கொண்டார். கேளிக்கை, உல்லாசமாக ஊரை சுற்றுதல், விருந்து அனைத்துமே அவருக்கு வெறுப்பை தந்தன. இவைகளில் எதிலும் அமைதியும் மகிழ்ச்சியும் அவருக்கு கிடைக்கவில்லை. அவரது உள்ளம் வெறுமையை உணர்ந்தது. கடவுளின் அன்பை அவர் உணரத் தொடங்கினார். அவரது வாழ்வில் கிறிஸ்துவை கண்டு கொள்ள 6 ஆண்டுகள் ஆயின. அவரது மனமாற்றம் 5 நிலைகளில் நிகழ்ந்தன. வருகின்ற பதிவுகளில் அவை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம்.